மனோஜ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. டிராஃபிக் போலீஸ்கிட்ட. அவர் வந்து கிட்ட சொல்கிறாரு, மனோஜ் என் தம்பி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் தம்பி எவ்வளோ பேர் ரவுடி தெரியுமா? அவன் வந்தானா அவ்வளோதான், உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிவிடுவான். என்னையா பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுருக்கோம். உன் தம்பி வர சொல்கிறா பார்க்கலான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாண்ணா இங்கே டே ஆமாடா இங்கே மாட்டிக்கிட்டேன்டா, சீக்கிரம் வா. என்னடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வராரு. வந்தோடனே பார்த்தா இந்த மாதிரி ஐயோ இவன்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு, இவன் வச்சு செய்வானே இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ தானா அது? இங்கே பார், நான் முதல்லையாவது உன்னை விடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் ட்ரங்கன் கேஸ் தானே சார், டிரைவிங் கேஸ் தானே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதில் வந்து ஃபைன் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து ஃபைனை கட்டுறாரு. அப்போ வந்து ஃபைனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு போட்டுறாரு. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஐயோ என்னடா இது, ஒன்றால் எவ்வளோ பிரச்சனை பாடுறா அப்படின்னு. என்னடா நீ வந்து எப்படியாவது என்னென்னமோ பேசுவேன்னு நினச்சா கடைசியில் ஃபைனை கட்டி என்னை கூட்டின்னு வந்துடுற, வேறு என்னடா பண்ணுறது, நீ பண்ண வேலைக்கு நீ பண்ண தப்பு தானடா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்து 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அந்த போலீஸும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம முத்துவும். அடுத்து வந்து இங்கே முத்து வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லோரும் பதறி போகிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து என்னடா இது இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்னோடனே, இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் நடக்குது அப்படி. அவங்க அண்ணன் இங்கே இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன் பண்ணுறானா, எல்லா மனுஷனும் பண்ணுறதா இவனும் பண்ணுறான், ஆனால் இவன் கொஞ்சம் அடித்தோடனே ஓவராக பண்ணிடுவானே அதான பிரச்சனை அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டென்ஷனாகி வந்து பேசுகிறாரு. சாரிப்பா என்னை மன்னிச்சிடுப்பா, எனக்கு ஒரு வழி தெரியலப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே ஓடிட்டுருக்குது, அவள் வேறு போயிட்டு அவன் கோச்சின் போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கா, இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டென்ஷனாக வராரு. சரிங்கப்பா விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் கூட்டின்னு போய் படுக்க வைக்கிறேன். சாப்பிட்டியாடா அப்படின்னோடனே, எனக்கு பசிக்குது, இது வேறு வாடா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க. அடுத்து வந்து சரி நான் உள்ளே போய் படுக்க வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு முத்து போகிறாரு. மீனா வந்து ரொம்ப கவலையாகிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதியும் அதுக்கப்புறம் நம்ம ரவியும் வந்துடுறாங்க. அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க அம்மா போய் பார்த்து வந்து வம்படியாக கூட்டிகிட்டு வராங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல, நான் தான் வரமாட்டேன்னு சொல்ல, வாங்கம்மா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் போய் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து அவங்க வந்தோடனே வந்து வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடை, யார் நீங்கள் அப்படின்னோடனே, நாங்கள் மகளிர் சங்கத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து அண்ணாமலை வந்து எதுக்குமா நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் மருமகளை வேணும்னே கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க, அதனால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ரோகிணின்றவங்க எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நல்லபடி வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ள குடும்பம் நடத்த தான் பண்ணுங்கள், அப்படி இல்லையா நாங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, மாமியார் கொடுமைன்னு சொல்லிட்டு உங்களை உள்ள தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படி? ஆமாம் பின்ன, நீங்கள் மாமியார் கொடுமை பண்ணியிருக்கீங்களா, அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கீங்களா, வரதட்சணை கேட்டு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு அப்படின்னு. அடி பாவி இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணுன்னு. அதிர்ச்சி அடைகிறீங்க. என்ன சொல்கிற ஸ்ருதி? ஆமாம் ஆமாம் ஆண்டி, நீங்கள் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஐயோ என்னால் ஜெயிலுக்குலாம் போக முடியாது, அப்படின்னா வேறு வழியே கிடையாது, நீ அமைதியாயிரு புரியுதா, நான் பேசிக்கிறேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, ரோகிணி இங்கே தான் இருப்பா, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிறது தயாராக இருக்கியா சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இப்போன்னா அவள் வரணுமா இந்த வீட்டுக்கு, வரட்டும் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கம்மா, என் மருமகளை நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு அண்ணாமலை. உடனே வந்து அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி வந்திருக்காங்க, நாங்கள் ரோகிணி இங்கே தான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா, ரோகிணி வெளியே நிற்கிறாங்க அப்படின்னோடனே, உடனே ரோகிணி வந்து மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இனிமேட்டாவது கொஞ்சம் பொய் சொல்லாமல் ஒழுங்காக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிம்மதி அடைகிறாங்க ரோகிணி.